ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களை காண்கிற எங்கள் தகப்பன், உமக்கு முன்பாக எங்களை விரித்த புஸ்தகமாக வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமைகள் என்ன என்பதையும் நன்றாக அறிந்த ஆத்துமா ஆவி உயிரடையத்தக்கதாக, ஆத்துமாவும் எண்ணமும் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக, சரீரம் பலவீனமான சரீரம் பலனடையத்தக்கதாக, உயிரடையத்தக்கதாக, ஆண்டவரே, உம்மிலே காலூன்றி நின்று சேனையாய் நிற்கத்தக்கதாக கிருபையுள்ள, வல்லமையுள்ள, மகத்துவம் உள்ள, அழியாத நித்திய ஜீவனாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தந்தையே உம்மை பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே, கடந்து வருவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு மிகுந்த அனுக்கிரகம் செய்யும். வாரும் ஆவியானவரே, தந்தையே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் கூடாததும் புறம்பானவைகள் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானனுடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய இலையில்லா கிருபா வரங்களும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய தெய்வீகத்தன்மையும் உம்முடைய தெய்வீக வல்லமையும் அன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. பரிசுத்த உம்முடைய நாமம் மட்டுமே, எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையிலே நாம் இருந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இல்லை என்றால் நாம் அவரோடு கூட இல்லை, அவர் நம்மோடு கூட இல்லை. நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது தேவனாய் இருக்கிறது. அது ஆவியும் ஜீவனும் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. நம்மை காண வருகிற நல விரும்பிகள் என்றால் புரியும் நம்புகிறேன். நல விரும்பிகள், நம்மளுடைய நலனை விரும்புகிறோன்னு சொல்கிறவங்க, நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறோன்னு சொல்கிறவங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க, உங்களை பார்க்கணுன்றது ரொம்ப விருப்பம்னு சொல்கிறவங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறவங்க, நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறவங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களிடத்துல அந்த வார்த்தைகள் இருப்பதில்லை. ஆனால் நம்மை காண்கிற தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தகுதியற்ற நீசர்களும் பாவிகளும் துரோகிகளும் ஆகிய கீழ்ப்படியாதவர்களாகிய நமக்காக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாய் தமது அன்பை சிலுவையிலே கல்வாரி அன்பை வெளிப்படுத்தின தகப்பனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த அன்புள்ள வார்த்தைகள், இரக்கமுள்ள, கிருபையுள்ள, தயவுள்ள, மன்னிக்கிறதுல தயவிருத்த வார்த்தைகள், வாழ வைக்கிற வார்த்தைகள், அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற வார்த்தைகள்,
நாம் அழுகி போகும்படியாய் செய்கிற அழிம்பனாகிய சாத்தானுடைய அழிவுக்குரிய வார்த்தைகளை வாங்கி அதிலே அழுகி போனவர்களாய் இருந்த நம்மை, அழுகி போனவர்களாய் அழுகி துர்நாற்றம் அடித்து கொண்டிருந்த நம்மை அந்த பாவ அழுக்கையும் பாவ துர்க்குணங்களிலிருந்தும் துர்கர்மங்களிலிருந்தும் துர்சிந்தனைகளிலிருந்தும் துர் எண்ணங்களிலிருந்தும் துர்நடக்கையிலிருந்தும் துர்செய்கைகளிலிருந்தும் அசுத்த பார்வையின் எண்ணங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே மன்னிப்பின் ஜீவனாலே மீட்டெடுத்தவருடைய அன்பின் வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையை அனுதினமும் நம்முடைய நல விரும்பிகள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வார்த்தையை நம்மிடத்திலிருந்து நமக்குள்ளிருந்து எடுத்துட்டு போகிற ஏஜென்ட்டுகளாக இருக்கிறார்கள். கடந்த வாரம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த வாரத்தில் இருப்பதில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கொடுத்த தேவ வார்த்தைகள் மனிதனுக்குள்ளே இருப்பது இல்லை. அந்த வார்த்தை எங்கேயோ போயிடுச்சு, எடுத்துட்டு போயிட்டாங்க. பலவிதமான சம்பாஷணைகள், பலவிதமான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கும்போது பலவிதமான மனிதர்கள், அறிமுகமாகாத மனிதர்கள் அல்ல, அறிமுகமான மனிதர்கள், நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள், அதுதான் நல விரும்பிகள் என்றது. பல கோணத்தில் அப்படி சொல்லலாம், ஒரே வார்த்தையில் அது நல விரும்பி என்று. அப்படி என்று வருகிறவர்கள் மூலமாக முன்ன நீங்கள் எப்படி இருந்தீங்க, பின்ன இப்படி ஆயிட்டீங்க, இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள், முன்னை விட ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி முகஸ்துதியாக சொல்லுகிறவர்கள், அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கே இருக்கிறீங்கன்னு அந்தந்த நபர்களுக்குத்தான் தெரியும். அங்கங்கே எல்லாமும் பேட்சாக எல்லாம் பார்த்து எடுத்து, உடம்பை பார்த்து எடுத்து, எல்லாத்துக்கும் பார்த்து எடுத்து தான் அப்படியே ஒரு தேறி கீறி அப்படி உட்கார்ந்துருக்கிறது. அவங்க பார்வைக்கு நல்ல கருங்கல் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்தந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள் பலவீனத்தில் கர்த்தர் இருக்கிறார்னு. அவரவர்கள் பலவீனத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்மளுடைய பலவீனங்கள் இன்னது என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். நம்மளுடைய பலவீனங்களை வைத்து தான் சாத்தானும் நம்மிடத்தில் விளையாடுகிறான். தந்திரங்களை கையாண்டு, வஞ்சகத்தை கையாண்டு, நவ வசனிப்புகளை கையாண்டு அவன் என்ன நினைக்கிறான், தகப்பனோடு பிள்ளைகள் இருக்கக்கூடாது, தகப்பன் பிள்ளைகளோடு இருக்கக்கூடாது, தகப்பனை பிரிக்கணும்னு அவர்கிட்ட வேலை எதுவும் நடத்த முடியாது, அங்கே ஒன்றும் எதுவுமே வேகாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளை தகப்பனிடத்திலிருந்து மகனையும் மகளையும் பிரிப்பது தான் சாத்தானுடைய வேலை. தேவன் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமை உள்ள அன்புள்ள தேவன் எப்படிப்பட்டவர், எது நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு, முடிவில்லாத வாழ்வை தருகிற அவரை அறிந்து கொள்ளாதபடி இருப்பதற்கு சாத்தான் சில அநேக காரியங்களை இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அள்ளி கொடுத்துட்றான். உனக்கு என்ன வேணுமோ இல்லை, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் தன் ஒரே குமாரனை இந்த உலகத்துக்காக நம் பாவங்களுக்காக மரிக்க செய்து அவருடைய கல்வாரி மரணத்தின் உயிர்த்ததலின் புண்ணியத்தினாலே பிழைக்கணும்னு செய்த தகப்பனை நினையாதபடி, எண்ணாதபடி, அவரை குறித்து எந்த அறிவும் உணர்வும் எதுவுமே இருந்திராதபடி செய்வதற்காக அவன் இந்த உலகத்தில் அவனை நம்புகிற மனிதர்களுக்கு அவன் ஏராளமான இந்த உலகத்தோடவே அவனோடவும் அழிஞ்சு போகிற அவன் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அது நிலைத்திருக்கும், நிலையாக இருக்கும், நீயும் நிலைச்சிருப்ப, நான் உனக்கு தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னிலே நிலைத்திருக்கும் என்று பொய்க்கு பிதாவாக இருக்கிறவன் சொல்லி, அதுதான் வாழ்க்கை, நீ இதில் நீ திருப்தியாக சந்தோஷமாக நீ இதில் இரு என்று சொல்லி இருக்க வைத்து
சொற்ப காலம் வரைக்கும் வாழ்கிற இந்த வாழ்க்கையை தந்து அவனோடு கூட அவனை நம்புகிறவர்களை அழைச்சிட்டு போயிடுறான். அழைத்து கொண்டு போய் குழியில் தள்ளிடுறான், நரக குழியில் தள்ளிடுறான், நரக பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுறான். அது சடீதியில் நடக்குது. இனி நம்ம வாழ்க்கைக்கு இனி நமக்கு அழிவே வராது. ஆனால் அவனோடு கூட இருக்கிறவர்கள் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு, சாத்தானுடைய வாழ்க்கையை கேட்டு மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாதபடி குருட்டாட்டம் பிடிக்கும்படி செய்து மந்த புத்தியை தந்து தேவனை உற்று நோக்கிற பார்வையை அவன் நம்மை விட்டு நீக்கி தேவனுடைய சத்தம் செவிகளிலே கேட்கக்கூடாதபடி அவனுடைய சத்தமும் அவன் கொடுத்திருக்கிற இன்பம் இதுதான் இன்பம் என்று சொல்கிற வகைக்கு வகை வைத்திருக்கிற இன்பத்தின் சத்தத்தையே காதலையும் கண்களிலும் கேட்கும்படி பார்க்கும்படி செய்து உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அதனாலே நிரப்பி இதுதான் வாழ்வு, இதுதான் நித்திய வாழ்வு, இதுதான் இன்பமான வாழ்வு, துன்பத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் வேதனை இல்லாத வாழ்வு என்று சொல்லி நித்திய காலத்துக்கும் கோடி கோடி எத்தனை கோடியோ அத்தனை கோடி ஆண்டு காலமும் நரகத்தில் அக்கினி கடலில் அவனோடு கூட அலறுகிற வாழ்க்கையை தருகிறவன் என்று தெரியாதபடி நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் அவனாலே செல்லுகிறவர்கள் கோடான கோடி பேர். அதிலே நீங்களும் நானும் போய் அழிஞ்சிராதபடி இருக்க கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன் வந்து வந்து அவர் வார்த்தையின் மூலமாக பேசி 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 காப்பாற்றிக்கிட்டே வரார். தப்பு வச்சு காப்பாற்றிட்டு வரார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் பெரிய நன்மையாகவும் தேவன் தருகிற ஒரு பெரிய ஐஸ்வர்யமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை. கேட்ட காசு பணம் கிடச்சிருச்சு, வேறு என்னென்ன இந்த நமக்கு வேணுமோ அதெல்லாம் தந்துட்டார், வேறு சுதந்திரமோ அதையும் அதெல்லாம் வந்துடுச்சு. அது ஐஸ்வர்யம் என்று தேவன் வேதத்தில் சொல்லவே இல்லை. உலகத்தில் நமக்கு தேவை, அவ்வளோதான். அவைகள் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. தேவனுக்கு ஏற்ற புருஷனாக புருஷையாக, தேவனுக்கேற்ற மகளாக அது நம்மை மாற்றாது. மாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான். சர்வத்தையும் சிருஷ்டித்த வார்த்தையாலே சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ வார்த்தைகள் மட்டும்தான் அதுக்கு இடம் கொடுக்கிற மனிதனை அது மாற்றுகிறது. எந்த விதமாக மாற்றுகிறது? கர்த்தருக்கு ஏற்ற விதமாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு மாத்திரம், கர்த்தருக்கென்று என்றென்றைக்கும் பயன்படுகிற பிள்ளைகளாக மாற்றுகிறது. பரிசுத்த தேவ பிள்ளைகளாக, தேவனுடைய அன்பின் கனிகளாலே நிறைந்த பிள்ளைகளாக, தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருக்கென்று பிதாவுக்கென்று அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுகிறது. கர்த்தருடைய விருப்பமே அல்லாமல் என் விருப்பம் இல்லை என்று சொல்லுகிற மனதை கொடுக்குது, மனதை கொடுக்கிறதாக மாற்றுகிறது. அந்த தேவன்தான் சொன்னார், சடீதியில் உங்களை விடுவிப்பேன், அவருடைய பிள்ளைகளை விடுவிப்பேன். கர்த்தரால் சடிதியில் உண்டாகும் விடுதலை, சடிதிலே உண்டாகும் விடுதலை. செய்வனை, மந்திரம், சூன்யம், என்னென்ன விதத்தில், தீய பழக்க வழக்கங்களில் என்னென்ன விதத்தில் ஒவ்வொருவரும் எதில் நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோமோ, சிறைப்பட்டிருக்கிறோமோ, அதிலிருந்து நம்மை சிறையாக்க நம்ம கொடுத்த அந்த நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற கர்த்தருடைய வல்லமை, சடிதிலே விடுவிக்கிற கர்த்தருடைய வல்லமை. சத்துருக்களுக்கு இடம் கொடுத்து, சத்துரு தருகிற ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தில் தருகிற ஐஸ்வர்யத்திலே வாழ்கிறவர்களை குறித்து தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ சொன்னது சில காரியங்கள் சொன்னது. அதில் இருக்கிறவர்களுக்கு எந்த தீமையும் இல்லை, நம் வாழ்வில் நமக்கு எந்த மோசமும் வருதில்ல, எந்த மோசமும் வருதில்ல,
மற்றவங்க எல்லாம் மெய்யான தேவன் தேவன் என்று சொல்லுகிற படுகிற பாடுகள், அவர்கள் விழுதலும் எழுந்திருக்குதலும் எழுந்திருக்குதுமான காரியங்கள் எங்கள் வாழ்வில் இல்லை, எங்கள் வாழ்வில் கிடையாது. எங்களுக்கு எந்த ஆபத்துகளும் பேராபத்துகளும் எந்த அழிவுகளும் எங்களை நோக்கி வருவதே இல்லை, எங்களுக்கு வருவதே இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை, எங்களுக்கு இதுவே போதும். நாம் சொல்லுகிறோம் அது சாத்தான் என்று, அவர்கள் அதை சாத்தான் என்று சொல்வதில்லை. அவர்களுடைய நம்பிக்கையின் தெய்வமாக அதற்கு ஒரு பெயரை வைத்து அதுக்கு ஒன்று சொல்லி அதை வழிபட்டு அதனுடைய போர்வையிலே அவன்தான் இருக்கிறான், அதனுடைய பின்னணத்தில் இருக்கிறான். இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணும், நீ இந்த உலகத்தோடு உன் கதை முடிஞ்சு போகிறதுக்கு உனக்கு என்னென்ன வேணும் அத்தனையும் தந்துடுறேன். பரம வாழ்வுன்றதை மட்டும் நினச்சி கூட பார்த்துறாத. இந்த பரம வாழ்வை கொடுக்குற வரை நினச்சி பார்த்துறாத. சர்வத்தையும் சிருஷ்டித்தவரை நினச்சி பார்த்துறாத. படைச்சவரை நினச்சி பார்த்துறாத. அவர் எப்படிப்பட்டவர்னு நினச்சி கூட பார்த்துறாத. உனக்கு தேவை என்ன? நல்ல உனக்கு பார்க்கறதுக்கு நல்ல புருஷன், பார்க்கறதுக்கு நல்ல மனைவி. உள்ளே எப்படி இருந்தால் என்ன? உனக்கு பார்க்கறதுக்கு நல்ல மனைவி, நல்ல புருஷன், உனக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு உள்ளே எப்படி இருந்தால் உனக்கு என்ன? எல்லாம் உனக்கு என்ன? எல்லாம் பார்க்கறதுக்கு தானே வேணும், அனுபவிக்க தானே வேணும். சகலமும் உனக்கு பார்க்கவும் அனுபவிக்கவும் கொடுத்துட்றேன். இங்கேயே அதை எல்லாமே அனுபவித்து இங்கே முடிச்சிடு, இங்கேயே முடிச்சிடு. அங்கே வந்துட்டு நான் ஏமாந்துட்டேனே அது இதுன்னு உன்னை யார் நான் கேட்டேன்னு நான் கேட்பேன். உன்னையவன் என் பேச்சை கேட்க சொன்னான்னு நான் சொன்னேன்னா உன்னை கழுத்து மேலே கத்தி வச்சு என் பேச்சை கேளுன்னு? நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே தானே ஓடி வந்த, நீயே தானே. நானே சொன்னேன் தான், நீ ஏன் கேட்ட? நீ ஏன் கேட்ட? கண்களில் இச்சை நீயே தானே விழுந்த, மனிதன் இச்சையில் நீ தானே விழுத, இறுதியின் இச்சையில் நீ தானே விழுந்த, பேராசையின் இச்சையில் பொருளாசையின் இச்சையில் நீ தானே விழுந்த, மண்ணாசையில் நீ தானே விழுந்த, பெண்ணாசையில் நீ தானே விழுந்த, ஆணாசையில் நீ தானே விழுந்த, எல்லாமே நீ தானே விழுந்த. நான் காமிக்க தான் செய்வேன். உன்னை யார் விழ சொன்னா? நான் சொல்ல தான் செய்வேன். உன்னை யார் ஏமாற சொன்னா? இங்கே வந்துக்கிட்டு ஐயோ ஐயோ கூட்டாந்து நரகத்தில் தள்ளிட்டியே, பாதாளத்தில் தள்ளிட்டியேன்னு கூப்பாடு போடுற அப்படின்னு 4 அறைவான். அங்கே இருக்கிற இது பத்தாதுன்னு, வேதனை இருக்கிறது பத்தாதுன்னு 4 அறைவான். சொத்துன்னு தானே நீ கேட்ட, உனக்கு கொடுத்தேன். நீ செத்த பிறகு உனக்கு பரலோக சொத்துன்னு ஒன்று இருக்குதுன்றதை நான் உனக்கு சொல்லலை. நீ ஏன் கத்துற? நீ ஏன் கத்துற? நீ என்ன கேட்ட? இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தால் போதும், இந்த உலகத்தில் பிழைச்சா போதும், இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும், எந்த சோதனை இல்லாமல் இருந்தால் போதும், எந்த வேதனை இல்லாமல் இருந்தால் போதும், எந்த பாடுகள் இல்லாமல் இருந்தால் போதும், எதுலேயும் நான் கஷ்டப்பட்டுறக்கூடாது, இருக்கிறபடியே நான் இருக்கணும் அப்படின்னு, அப்படியே நான் போயிடணும்னு அதான் வந்துட்டேன். இருக்கிறபடியே வந்து சேர்ந்துட்டேன். இருக்கிறபடியே உன் சுவாபத்தில் இருக்கிறபடியே என்ன செஞ்சிட்டேன்? வந்துட்டேன். உன் சுவாபத்தை மாற்றுறவரும் உன் வாழ்க்கையை மாற்றுறவரும் உனக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நான் ஏன் உனக்கு காட்டணும்? நான் காட்டின நீ என்ன பண்ணுவ? நீ என்ன முதல்ல விரட்டி அனுப்பிச்சிடுவ. என்ன? யாரை? சாத்தானை விரட்டி அனுப்பிச்சிடுவேன். அவன் தன்னை சாத்தான் என்று சொல்லுவானா? சொல்லவே மாட்டான் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 3 20 வரை. துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்?
உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். பாருங்க, 73ஆம் சங்கீதம் 3-20 வரை 3ஆம் வசனம். துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காணுகையில். இதை எழுதினவர், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எழுதினவர் ஆசாப் என்கிறவர். இதை எழுதினவர் ஆசாப். அவனுடைய சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் அப்படின்னு ஆசாப் சொல்கிறார். மரண பரியந்தமும் அவர்களுக்கு இடுக்கண்ணே இல்லை. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எந்த பாடும் இல்லை, எந்த உபத்திரமும் இல்லை, எந்த அவமானமும் இல்லை. அது சூப்பராக இல்லையா? சூப்பர் தானே? சூப்பர் தானே அது? எந்த இதுவும் இல்லை. எது கேட்டாலும் நல்ல செய்தி தான் அப்படின்னு. ஒரு குழந்தை பிறந்தாலும் உடனே நல்ல செய்தி தான். ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு, நல்ல செய்தி தான். உடனே போனாங்க, அப்போயே பிள்ளை பிறந்துட்டு. சூப்பர். கடவுள் அப்போ கூடவே இருக்கார். கடவுள் கூடவே இருக்கிறார். அவங்க கை வச்சாங்க, அது ஒன்றை வச்சாங்க, அது 10ஆக மாறிடுச்சு. இன்னொன்று வச்சாங்க, 100ஆக மாறிடுச்சு. செல்வம் கொட்டுது, இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடவுள் என்னவா செய்கிறாரு? நிறைச்சி கொட்டுறாரு. கடவுள் அவங்களோடு கூட தான் இருக்கிறார். அவங்க என்ன பேசினாலும் அது கடவுளுக்கு ஏற்ற வார்த்தை தான். அது எப்படி பேசினாலும் சரி, அதெல்லாம் தப்பானதே கிடையாது. எல்லாம் சரியான வார்த்தை. கழுத்தில் அவங்க ஆம்பளையாக இருந்தாலும் 4 செயின் போட்டிருந்தாலும், ஆம்பளை பொம்பளை இல்லை, 4 செயின் போட்டிருந்தாலும் அது என்ன மாதிரி கம்பீரமாக இருக்கிறார். கடவுள் அவங்கள ஒடுத்து வச்சுருக்கிறாரு. கடவுள் அவங்களுக்கு அழகு பார்க்குறாரு. இந்த கையில் அந்த கையில் 2 கையிலையும் அவங்களுக்கு பிரேஸ்லெட்டு போட்டிருந்தாலும் எவ்வளோ அழகு பார்க்குறாரு கர்த்தர். இதுவல்லவா வாழ்வு. நினச்ச வண்டியில் போகிறாங்க, நினச்ச காரில் போகிறாங்க, நினச்ச கம்பெனி காரில் போகிறாங்க. என்னென்ன ஆசைப்படுறாங்களோ, என்னென்ன கார் ஆசைப்படுறாங்களோ அத்தனை காரம். வீட்டுக்கு 4 பேருன்னா வண்டி 8 வண்டி இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு கேட் இருந்தால் போதும், இல்லை 2 கேட் இருந்தால் போதும். அவங்க வீட்டுக்கு 6 கேட் இருக்குது. இதுவல்லவா பார்க்க இது அல்லவா வாழ்வு. நினச்ச கடைக்கு போகிறாங்க, நினச்ச இடத்துக்கு போகிறாங்க. அவங்களால நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பொருளை வாங்குகிறாங்க, குவிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறதே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அதுக்கு மேலே இருக்கிறாங்க. நினச்ச இடத்துக்கு பறந்து போகிறாங்க, பறந்து போகிறாங்க மேலே. அடாடாடாடாடாடா, இதுவல்லவா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த கோயிலுக்கு போனால் என்ன, எந்த இடத்துக்கு போனால் என்ன, கடவுள் அவங்கள என்ன செய்கிறாரு? அவங்கள ஆசீர்வதிக்கிறார் என்று அவர்களை பார்க்கிறவர்கள், அந்த விதமாக பார்க்கிறவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அவர்கள் பார்க்கிறவர்கள் இப்படி நம்மளை பார்க்கிறார்கள், எண்ணுகிறார்கள் என்கிற பெருமையும் இருமார்ப்போடு அதில் வாழ்கிறவர்களை வைத்திருக்கிற சாத்தான் குறித்து, சாத்தான் மனுஷர்களை எப்படி வைத்திருக்கிறான் என்று இந்த பகுதியில் சொல்லப்படுது. பல பகுதிகள் வேதத்தில் இருக்குது. அதில் இந்த பகுதி 4ஆம் வசனம். மரண பரியந்தமும் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்குது. அவங்களுக்கு பலவீனமேன்றதில்லை, நோவுன்றதில்லை, காயன்றதில்லை. அவங்களுக்கு இங்கே காயம், மனதில் காயம், அங்கே காயம், இங்கே காயம், உள்ள காயம், வெளியே காயம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஆபத்து இல்லை. அவங்களுக்கு ஆபத்தான இதுவே இல்லை. அவங்களுக்கு எங்கேருந்து வர்றது எல்லாமே நல்ல செய்தி தான். நல்ல இது வேணும் எனக்கு, இது வேணும்.
இதுதான் எனக்கு வேணும் என்கிற கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது அகலமான வழி, நல்ல விசாலமான வழி. தேவனுடைய வழி இடுக்கண்ணான வழி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. நமக்கு உள்ளான மனிதன் எப்படி இருக்கணுமோ அதன்படி அதுக்குள்ளே உருவாக்கி கொண்டு போகிற வழி அது. அது ஜீவ வழி. அது நித்திய ஜீவனுக்கு போகிற வழி குறுகலான வழி. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தில் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிற ஆசீர்வாதம் என்று சொல்கிற விதத்தில் இருக்கிற இந்த அழிந்து போகிற இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அதை கொடுக்கிறவனாகிய விழுந்து போனவனாகிய மேல்படியானாகிய சாத்தானை நம்பி அவன் பல பேர்களில், அவன் ஆயிரக்கணக்கான பேர்களிலே தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்தில் அவனும் முடிவில்லாத நரகத்துக்கு அக்கினி கந்தக கடலுக்கு போகிறவன் என்று அறிந்து அவனுடைய காலங்கள் ரொம்ப குறைவு என்பதை அவன் அறிந்து அதை மனிதனுக்கு சொல்லாதபடி அவன் நீடித்த வாழ்வை கொடுக்கக்கூடியவனாக தன்னை காண்பித்து கொண்டு மனிதன் விரும்புகிறதெல்லாம் உனக்கு நான் தரேன், நித்திய ஜீவனை மட்டும் கேட்டுறாத, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இந்த ஏரியா பக்கமே வந்துடாத, அதை பற்றின அறிவே உனக்கு வந்துடக்கூடாது, அதை குறித்த தெளிவே உனக்கு வந்துடக்கூடாது. உனக்கு இன்னும் வாரம் வாரம் புது சாரியாக கொடுத்துக்கோ, புது சாரி, மாதம் புதுசாக எடுத்துக்கோ. உனக்கு வீட்டுக்கு கூட 4 பேர் அனுப்பிவிடுவேன், போ, உனக்கு வேண்டியவங்களே உனக்கு பர்மனெண்ட்டாக உனக்கு கொடுக்கறதுக்கு அனுப்பிவிடுவேன். நீ வாங்கி ஆசைப்பட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கோ. உன்னை பார்த்து ஒரு 10 பேர் சூப்பர், இந்த வயசுலேயும் இவ்வளோ சூப்பராக கொடுத்துறீங்க, இந்த வயசுலேயும் இவ்வளோ சூப்பராக கொடுத்துறீங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு கூட அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அடாடாடா, உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டாலும் சூப்பராக இருக்கும், ட்ரெஸ்ஸு உங்களுக்கு போடலைனாலும் சூப்பராக இருக்கும் என்ன சொல்லி இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை சொல்லி அடாடாடாடா புதுசாக போட்டுங்கன்னு காலில் புதுசு காலில் போடுறது எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உடையும் கலரும் அதே மாதிரி இருக்கணும். தலை கலர் கூட சில இடங்களில் அதே கலரில் இருக்கும். அடுத்த வாரம் வேற ஒரு கலரில் தலைமுடி வேறு ஒரு கலரில் இருக்கும். அந்த தலைமுடி என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்றபடி ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்றபடி செருப்பு, அதுக்கேற்றபடி காரு, அதுக்கேற்றபடி பைக்கு, அதுக்கேற்றபடி ஹேண்ட்பேக்கு, அதுபடி எல்லாம் ஒரே கலரு, எல்லாமே ஒரே கலரு. கொடுக்குறவன் எந்த கலர்னு பார்த்தா அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. அவனை உண்மையிலே பார்த்துட்டா அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டான். உனக்கு நீ சேரையை உடுத்தி அதிலே மயங்கிரு, நீ நல்ல கோட் சூட்டை பார்த்து அதிலே மயங்கிரு அப்படின்னு ஒவ்வொருவரையும் பார்த்து அதிலே மயங்கிரு. உன் மூக்குத்தியை பார்த்து அதிலே மயங்கிரு. அன்றைக்கி குத்துனாங்களே அன்றைக்கி மூக்கில் குத்துனாங்களே, சாத்தான் அன்றைக்கே குத்திட்டான், சாத்தான் அன்றைக்கே குத்திவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் பிடிச்சி கட்டி வச்சு மனுஷர் புகழுகிற புகழ்ச்சிக்குள்ளேயே கட்டி வச்சுக்கிட்டு, மனுஷர் புகழுகிற புகழுக்குள்ளேயே கட்டி வச்சு, மனுஷர் மேன்மை பாராட்டுகிற மேன்மை பாராட்டுதலுக்குள்ளேயே கட்டி வச்சு நீடித்த வாழ்வு, நிலையான வாழ்வு, உன்னதமான வாழ்வு, 4 பேருக்கு முன்னாடி எவ்வளவு நறுமணம் வீசுகிற வாழ்வு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது துர்நாற்றம் உள்ள வாழ்வு, தன்னைத்தானே அழித்து கொள்கிற வாழ்வு இருக்குது. அதை தானே விரும்புகிறவர்கள் விரும்புகிறார்கள். தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. சாத்தான் சொல்கிற ஜீவனற்ற வார்த்தையில் எல்லாம் அதில் நிறைய விசேஷம் இருக்கிற மாதிரி, நிறைய கவர்ச்சிகள் இருக்கிற மாதிரி, கவர்ச்சி பரிசுகள் நிறைய இருக்கிற மாதிரி, அவன் கவர்ச்சி பரிசுகள் நிறைய கொடுக்குற மாதிரி. அதனால தான் சொல்லப்படுகிறது இல்லை 5ஆம் வசனம், நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். நரற்படும் வருத்தத்தில், வருத்தம் என்பதே அவன்கிட்ட அவன் கொடுக்கறது கிடையாது. வருத்தத்திலே அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதையையும் அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புறதெல்லாம் கிடைக்கிது. அவங்க இருதயம் விரும்புறது, அதான் சொன்னார்ல, வாரம் ஒரு சாரி, வாரம் ஒரு வேட்டி, வாரம் ஒரு சட்டை, வாரம் ஒரு பேண்ட் சட்டை, சிலருக்கு டெய்லி கூட இருக்கலாம், நமக்கு தெரியல, டெய்லி கூட இருக்கலாம். மாத பிறப்புகள் பண்டிகை காலங்களில் மட்டும்லாம் கிடையாது, அதில் யார் போவா?
யார் போவா? எங்களுக்கு வார வாரம் பண்டிகை, வார வாரம் ஷாப்பிங், வார வாரம் இது எங்களுக்கு நினச்சது. அதுவே போர் அடித்து போச்சு. எவ்வளோ தான் அது போய் 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 என்ன தான் இருக்கும் கடைசியில்? சிலருக்கு சாப்பிட்றது, சிலருக்கு பானம் பண்ணுறது, பானம் பண்ணுறது, விதம் என்ன வேணால் லாகரி வச்சு என்ன வேணாலும் நீ குடி, என்ன வேணாலும் குடி, உன்னை கேட்பது யார்? இதுதான் வாழ்வு. இங்கே எல்லாம் அனுபவிச்சிரு. மண்ணு திங்கிறத மனுஷன் சாப்பிடணும். ஒரு நாள் மண்ணு தின்ன போது மனுஷனை, அதுக்கு முன்னாடி நீ தின்னுடு, எல்லாத்தையும் நீ தின்னுடு, நீ தின்னு அனுபவி. இது பெரிய ஒரு சாத்தான் கொடுக்குற வெளிப்பாடு இல்லை. மண்ணு திங்கிறத மனுஷன் தின்னுட்டு கடைசியில் புழுது மண்ணு தின்ற போது எதுவுமே நீ திங்காமல் மண்ணு திங்கிறதுக்கு நீ எல்லாமே என்ன பண்ணு? உனக்கு தான் இந்த உலகம். உலகத்தில் இருக்கிற எல்லா கேடான அத்தனை சந்தோஷம், கேடான சந்தோஷம் நான் சொல்லுவான், நல்ல சந்தோஷம்தான் சொல்லுவான். நீ செய்கிறது தப்புன்னு நான் சொல்லுவான், தவறுன்னு நான் சொல்லுவான். நீ செய்கிறது மீறுதல் நான் சொல்லுவான், நீ சொல்கிறது அக்கிரமம் நான் சொல்லுவான், நீ செய்கிறது பாவம் நான் சொல்லுவான், நீ சொல்கிறது பொல்லாப்பு நான் சொல்லுவான். உனக்கு சடீதில் வரப்போதை நான் சொல்லுவான். சடீதில் உனக்கு ஒரு தீரா வியாதி வரப்போகுது, சடீதில் உனக்கு மரணத்தின் வியாதி வரப்போகுது, சடீதில் நீ விபத்தில் போகிற, சடீதில் உனக்கு எல்லாம் வரப்போகுதுன்னு நான் சொல்ல போகிறதே இல்லை. சடீதில் நீயே போயிட போகிறேன்னு, கடைசியில் அவனும் போயிடுவான்னு சொல்லுவான். கத்தர் வச்சிருக்கிற நாளில் போயிடுவேன்னு சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். பாவமும் அசுத்தத்தை பரிசுத்தம் என்று சொல்லுகிற சாத்தான் சொல்ல மாட்டான். அப்போ மனுஷர் அவர்கள் 7ஆம் வசனம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேகிறது, அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள். தேவன் என்னோடு தான் இருக்கிறார், எங்களோட கூட தான் இருக்கிறார். தேவன் இல்லைன்னா எங்களை யாரும் இப்படி ஆசீர்வதிப்பா? நாங்கள் கும்பிடுற கடவுளை எங்களுக்கு என்ன பண்ணுது? என்ன வேணா கொடுக்குது. நீங்கள் சொல்கிற கடவுள் என்ன சொல்லுது? பரிசுத்தமாயிரு, உண்மையாயிரு, உன் சொந்த சகோதரனை பகைக்காம இரு, உன் சொந்த சகோதரியை பகைக்காத, எளியவர்களுக்கு இறங்கு, திக்கற்றவர்களுக்கு இறங்கு, நியாயம் செய், அவங்க கண்களுக்கு தயவு பாராட்டுன்னு சொல்லுது, அவங்களுக்கு நியாயம் செய்யின்னு சொல்லுது, அவங்களுக்கு உதவி செய்யின்னு சொல்லுது, அவங்களுக்கு கைமாறு கருதாமல் அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு திரும்ப கேட்கணுன்னு நினைக்காத கொடு என்று வேத வசனத்தில் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் இருக்குது. அப்போ நீ உங்கள் தேவன் இதெல்லாம் செய்யணும், இது இப்படி உடுத்தாத, நீ இப்படி தான் உடுத்தணும், இப்படி உடுத்தாத, ஆம்பளை ட்ரெஸ் எல்லாம் பொம்பளைங்க போடக்கூடாது, பொம்பளை ட்ரெஸ் ஆம்பளைங்க போடக்கூடாதுன்னு உடுத்தது, நீ இந்த விதமாக தான் நடக்கணும், இந்த விதமாக தான் போகணும், அவங்களோடலாம் வண்டியில் போகக்கூடாது, அவங்களோடலாம் காரில் போகக்கூடாது, அவங்களோடலாம் பைக்கில் போகக்கூடாது, உன் தகப்பன் தாயோடு தான் போகணுன்னு சொல்லுது. நீ எங்கே எப்படி நடந்துக்கணும், பேசணும், கொள்ளணும், எப்படி ஒழுங்காக இருக்கணும், ட்ரெஸ் உடுத்தணும், எப்படி பேசணும், எல்லாமே கண்டிக்குது. எல்லாமே இப்படின்னு கட்டுப்பாடு விதிக்குது. எங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. உங்களை மாதிரி கட்டுப்பாடே கிடையாது. நீங்கள்லாம் அடிமைகள், நாங்கள் சுதந்திரவாளிகள். சாத்தானுடைய என்ன சொல்லுது? அப்படியே வேதத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது. நாங்கள் சுதந்திரவாளிகள், நீங்கள் தான் அடிமைகள். எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் எந்த நேரம் வேணாலும், நீங்கள் மணிக்கணக்காக இருந்துட்டு வருவீங்க, நாங்கள் 5 நிமிஷம் முன்னாடி நின்றுட்டு அப்படி முன்னாடி நின்றுட்டு அப்படி எங்களுக்கு முன்னாடி ஒன்று நிற்கும். அது கையும் ஆட்டாது, காலையும் ஆட்டாது, அது முகரவும் செய்யாது, மூச்சும் விடாது. அது முன்னாடி போய் நிற்போம். அது கண் சிமிட்டாது, அதுக்கு கிட்டத்த பார்வையும் தூரத்தை பார்வையும் கிடையாது. அது தலை வாரினதே கிடையாது. வச்ச நாள்லேருந்து தலை வாரினதே கிடையாது. அது தன்னைத்தானே குளித்ததும் கிடையாது. அதுக்கு யாரை வச்சுருக்காங்களோ அதுக்கு உரியவங்க அங்கே வர்றவங்க தான் குளிப்பா. அதுக்கு வேணும்னா குளிப்பாட்டலாம், அதுக்கு குளிப்பாட்டி விட்டு அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும். அதுக்கிட்ட போய் நாங்கள் நிற்போம். அதுக்கு நாங்கள் தான் பூ வைப்போம். எங்கள் இருதயம் விரும்புறதெல்லாம் அது செய்யும். நாங்கள் வேண்டிக்கிட்ட வர்றதெல்லாம் அது செய்யும். அது போதும். பரலோகன்றது யார் கண்டா, யார் பார்த்தா கொண்டா? ஏதோ சொல்கிறாங்க, பைத்தியமான ஒரு கூட்டம் சொல்லுது. அது பின்னாடி நம்ம ஏன் போகணும் வரணும்? நமக்கு வேண்டாம். நமக்கு எல்லாம் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருந்து இருக்கிறபடியே நம்மளை எந்த தொல்லை பண்ணாதபடி இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும். உங்களுடையது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறோம்.
அவர்கள் 8ஆம் வசனம், அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமார்ப்பாய் பேசுகிறார்கள், தங்களுடைய வாய் வானம் மட்டும் பேசுகிறார்கள். வானம் மட்டும், அதில் இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்கணும். வானம் மட்டும் பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். அகலமான வாசல் வழியாய் போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஆள் போகிறதுக்கு 10 ஆள் போகிற மாதிரி வழி இருக்குன்னா எப்படி இருக்கும்? சாத்தான் கொண்டு போகிற வழி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். போயிட்டே இருக்கும் வழி. ஆஹா, இதுக்கு முடிவே இல்லைங்கிற மாதிரி ஒரு பார்வை அதில் கிடச்சிரும். இந்த பாதைக்கு என்ன இல்லை? முடிவே இல்லைன்னு இருக்கும். குறுகலான பாதையில் போகிறவங்களுக்கு அங்கே இடி இங்கே இடி, ஒரு ஆள் நுழையிறதே கஷ்டம். ஒரு ஆள் நுழையிறதே கஷ்டம். என்ன சொல்லிட்டு நான் இம்மாம் பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ளே எப்படி நுழைவேன்னு. ஆனால் நுழைய 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 வேண்டாத கொழுப்பு கெடுப்பு பெருமை ஆணவம் அகம்பாவம் திமிரு நானுங்கிற எண்ணம் கர்வம் என்னென்ன இருக்கோ எல்லாம் தேய்ச்சி 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 அதில் கரைஞ்சிரும். எல்லாம் போ 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 நுழைஞ்சு 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 போய் தேவன் எது இருக்கணுமோ அது வந்துடும். அங்கே அது வந்துடும். அது வந்துடும். வந்து 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 வந்துக்கிட்டு இருக்கும் அது. ஆனால் பாதை குறுகலாகவே போயிட்டுருக்கு. எப்போ தான் விசாலம் வரும்? ஆனால் அதில் வர மாதிரியே தெரியலையே, வர மாதிரியே தெரியலையே. இன்னும் போ போ இன்னும் குறையுதே அகலம். ஏற்கனவே நுழைஞ்சு கிஞ்சி செஞ்சு வந்தேன், இன்னும் கொஞ்சம் குறையுதே அகலம். அங்கே அகலம் அதிகமாகிட்டே போகுது. அங்கே அகலம் பார்க்க பார்க்க பரவசம், பார்க்க பார்க்க பரவசம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரா, எல்லாம் அள்ளி கொடுக்குறான்னு, இதில் தான் கிடைக்குது. நல்ல வேலை இதில் வந்தோம். எதில் போகிறீங்கன்னு இப்படி இப்படி பார்த்தோம், எதில் போகலான்னு. இவ்வளோ அகலமாக இருக்க, இதில் ஓடிடலான்னு. எதில் ஓடிடலான்னு? இதில் ஓடிடல. எல்லாரும் அதில் தானே ஓடுறாங்க. எல்லாரும் அதில் தானே ஓடுறாங்க. பார்க்கணும். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், பார்க்கறதுக்கே ஓடுறாங்க. பார்க்கறதுக்கே ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். ஒரு நாள் பார்ப்பாங்க, அவங்களையும் பார்ப்பாங்க. ஓடி போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு எல்லா தடைகளை மீறி எல்லா இடைஞ்சல்களை மீறி போய் பார்த்துட்டா போதும். அவர் நம்மளை பற்றி நினச்சிட்டாரு. நம்மளை பற்றி ஒருத்தர் நம்மளை பற்றி நினச்சிட்டார். நமக்கு நன்மை செய்யணும்னு ஒருத்தர் நினச்சிட்டார். இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்துட்டார். உங்கள் கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு நான் 50 வருஷம் தவம் இருந்தேன். எத்தனை வருஷம் தவம் இருந்தேன்? 50 வருஷம் கடவுள் பாதத்தில் தவம் இருந்தேன். இப்போ தவம் இருந்து நான் ரெடியாகி வந்திருக்கிறேன் உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக, உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்காக, உங்களுக்கு எல்லாவற்றுக்காக நான் வந்திருக்கேன். என்னை தூரத்தில் இருந்து பார்த்துருந்தீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் என்னை கிட்ட வந்து பார்க்கலாம். எல்லோரும் என்ன செய்யலாம்? கிட்ட வந்து பார்க்கலாம். உங்கள் குறை எல்லாத்தையும் நிவர்த்தி ஆக்கிடுவேன். ஆனால் நானாக அப்படி பண்ண முடியாது. நீங்களாக என்னை உட்கார வச்சிங்கன்னா தான் பண்ண முடியும், இல்லைன்னா நான் பண்ண முடியாது ன்னு சொல்கிறவங்கள நம்பி ஒரு கூட்டம் போது, இப்படி உலகத்தில் பல கூட்டம் போது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து ஆனால் மனுக்குலத்திற்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அவரை அல்லாமல் வழியே கிடையாது. அப்போ அந்த குறுகலான வழி யாருடைய வழி? கர்த்தருடைய வழி. இந்த அகலமான வழி என்பது யாருடையது? துன்மார்க்கனாகிய சாத்தானுடைய வழி. அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியே கிடையாது. பாவத்தில் விழுந்த மனுஷனுடைய விருப்பங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு வழியாகவும், கவர்ச்சியான வழியாகவும், எல்லாம் நேர்த்தியான வழியாகவும், நல்ல சந்தோஷமாக ஜாயின்னு எல்லாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிற வழியாகவும் போய் கடைசியில் இவ்வளோ அகலமாக இன்னும் நல்லா இருக்கே, பார்க்க நல்லா இருக்கே, கடைசியில் முடிவுக்கிட்ட வரும்போது அங்கே முடிவே இல்லாத பாதையாக போயிட்டுருக்கவங்களுக்கு அங்கே ஒரு முடிவு வருது. என்னன்னு? பாதையில் அகலமாக தான் இருந்தது, குறுகலாகவே ஆகலை.
கடைசி வரைக்கும் அது குறுகல் ஆகலை. இங்கே ஏசப்பா வழியில் வழி இன்னும் குறுகி 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 போகுது. இப்போ இப்படி இப்படி போன மனுஷனுக்கு இப்போ இப்படி 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 போகணுன்ற மாதிரி இருக்குது பாதை. புரியலையா? பாதை இப்படி போன பாதையில் இப்படி போக முடியல. இப்படி இப்படி இப்படின்னு போன பாதை இன்னும் பாதை என்ன ஆகுது? சட்னி உள்ளே நசுங்கிடுவோம். இதுக்கப்புறம் நம்மளால் இப்படியும் வர முடியாது, அப்படியும் போக முடியாது, அங்கேயே நின்றுடுவோம் போல இருக்குன்னு. ஆனாலும் இப்படி சைடாக இப்போ சரிச்சு இந்த இவ்வளோ பெரிய அகல உடம்புக்கு இப்படி ஆக்கிட்டால் கொஞ்சம் கம்மியாயிரும்ல இந்த உடம்பு. இல்லை இப்படி இருக்கிற ஆளை கொண்டு வந்து இப்படி திருப்பி வச்சு எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி இருக்கிற ஆளுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆண்டவர் தான் நடத்தி கூப்பிட்டு போகிறாரு, அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வழியில் போகிறோம். அங்கே வரும்போது முடிவில் ஏசப்பாவுடைய இதில் வரும்போது அங்கே பரலோகத்துக்கு போயிடுறோம். அந்த வழியின் முடிவில் பரலோக தகப்பன் வீட்டுக்கு போயிடுறோம். அது மகா விஸ்தாரமான வழி. அதுக்கு எல்லையே கிடையாது. அது எல்லையெல்லாம் சந்தோஷம் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்துறது. அது நித்திய ஜீவ பாதை. அது அதில் மரணமே கிடையாது. நித்திய காலமாயரோட போகிறது. ஆனால் இது முடிவில் வரும்போது அந்த இடத்துல வரும்போது அங்கே ரோடு இல்லை, எந்த பாதையும் இல்லை. அதனுடைய முடிவில் வரும்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ பெரிய குழி. அகலமும் நீளமும் சொல்லவே முடியாது. அதான் பாதாள குழி. அங்கே தான் உங்களுக்கு நான் கூட்டு போனேன்பா. சொல்லக்கூட மாட்டான். நேராக அது உள்ளே அப்படியே எப்படி வர்றாங்களோ, தலைகீழ வர்றாங்களோ, எப்படி வர்றாங்களோ அப்படியே உள்ளே போகணும். எப்படி இருக்கும்? வாரம் வாங்கின சாரியும், வாரம் புதுசாக வாங்கின ட்ரெஸ்ஸும், வாரம் அணிந்த அணிகலனும், வாரம் மாதம் வாங்கின புது காரம், மாதம் வாங்கின சொத்தெல்லாம் எங்கே போவோம்? பாதாளத்துக்கு. அதுவும் போவாது. அது இந்த உலகத்தில் இங்கேயே அழிஞ்சிடும். அது நரகத்துக்கு அது போவாது. அது சொல்லும், நல்ல வேலை நான் நரகத்துக்கு வரல, நீ தான் பூட்ட, நீ என்ன நம்பி நீ பூட்ட. நான் தேவன் வச்சிருக்கிற அக்கினிக்கு என்னைக்கோ அன்றைக்கி நான் பவுடராக போக போகிறேன், அன்றைக்கி நான் இதை அனுப்ப போகிறேன், சாம்பலாக போக போகிறேன். ஆனால் அட்லீஸ்ட் நானாவது சாம்பலாக போனால் நீ அது கூட இல்லை. கம்மல் நம்மளை பார்த்து சொல்லிவிடும், மோதிரம் நம்மளை பார்த்து சொல்லிவிடும், செயின் நம்மளை பார்த்து சொல்லிவிடும், சொத்து நம்மளை பார்த்து சொல்லிவிடும், பவுடர் நம்மளை பார்த்து சொல்லிவிடும், மேக்கப் நம்மளை பார்த்து சொல்லிவிடும், லிப்ஸ்டிக் நம்மளை பார்த்து சொல்லிவிடும். அங்கே போய் எங்கே லிப்டிக் போடுறது? அங்கே போய் எங்கள் நரகத்தில் அங்கே தான் ஐயோ குய்யோன்னு அங்கே கத்தின்னு இருப்பாங்களே எல்லாரும். இங்கே தேவனுடைய பிள்ளைகள் பட்ட கஷ்டமெல்லாம் மறந்து தெய்வீகமாக வாழ்கிற முடிவில்லாத வாழ்வு. இது கொஞ்ச கால கஷ்டங்கள். இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். தவறு செய்து கஷ்டப்படுறது உண்டு. கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடுகிறது தேவனுக்கு மகிமையானது. தவறுகள் மூலமாக வந்தாலும் தேவன் அதை மன்னித்து தண்டித்து கழுவி சுத்தமாக்கி அருமையாக கொண்டு வராருன்னு. அப்போ இவங்கெல்லாம் அப்படி வரிசையாக சொல்கிறாங்க, நாவு எங்களுது, நீங்கள் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய உங்கள் சிலுவையின் உபதேசம் அது இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு எந்த ஆபத்தும், உங்களுக்கு தான் டெய்லி ஆபத்து. டெய்லியும் எங்களுக்கு பயமே கிடையாது, எங்களுக்கு கலக்கமே கிடையாது, எங்களுக்கு நடுக்கமே கிடையாது, எங்களுக்கு குறையவே கிடையாது. நீங்கள் மணிக்கணக்காக ஆண்டவர் பாதத்தில் செலவு பண்ணுறது, உங்கள் தேவன் சொல்கிற பாதத்தில் செலவு பண்ணுறதா எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு 5 நிமிஷம்தான். நாங்கள் எங்கே போனாலும் எதில் போய் நாங்கள் குளித்தாலும் சரி, எதில் போய் முங்கி எந்திரிச்சாலும் எங்களுக்கு அது எங்களை சுத்தமாக்கிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஒருத்தர் தான் சுத்தமாக்குறாரு. எங்களுக்கு எங்கே போய் எதில் போய் விழுந்து எந்திரிச்சாலும் எங்களை சுத்தமாக்கிறோன்னு எங்களுக்கு நம்பிக்கை. ஒரு தடவை முங்கி எந்திரிச்சிட்டோம்னா போதும். முங்கி எந்திரிச்சா தான் போதும். அங்கேருந்து கை கழுவுனதும் அது மேலே தான் வரும். வேறு என்ன கழுவுனாங்களோ அதுவும் அங்கே தான் வரும். இதெல்லாம் வரும். ஆனால் சுத்தமாக்குகிற கர்த்தர், பரிசுத்தமாக்குகிற கர்த்தருடைய வழி குறுகலாக இருந்தாலும் அதை நம்மை நேர்த்தியாக்கி கர்த்தருக்கு ஏற்ற செம்மை வம்சத்தாராக, பரிசுத்த செம்மை மார்க்கத்தாராக உருவாக்கி விடுகிறது.
உருவாக்கி சடிதில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவரிடத்தில் அவர்கள் இரவும் பகலும் கண்ணீரோடு கேட்ட யாவையும் கேட்டதுக்கு மேலே அருளி செய்கிறவராய் இருக்கிறார், அருளி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இவர்களோ அவங்க கேட்கறது எல்லாம் பாருங்க, அப்படி ஒன்றுன்னா ஒன்று. 12ஆம் வசனம், இவர்கள் இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், பெருக பண்ணுகிறார்கள். இதை குறித்து வேதத்தில் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இல்லை 49ஆம் அதிகாரம் சங்கீதம் 49 10 வாசிங்க. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆசையை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். பாருங்க, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள், மற்றவர்களுக்கு வைத்துட்டு போகிறார்கள். 11ஆம் வசனம் 11ஆம் வசனம் 11 10 தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். பாருங்க, தங்கள் வீடுகள் நித்திய காலமாக, உலகம் முடியவே முடியாது, உலகம் அழிவே அழியாது, உலகம் கர்த்தராலே அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அழிக்கிற நாளுக்காக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் உள்ளவைகள் வைக்கப்பட்டிருக்கு. தேவன் அக்கினியில் இரையாக்கணும் என்று. அங்கேருந்து அப்போ என்ன இருக்கும்? நிலம் இருக்காது, அப்படின்னா இந்த பூமி இருக்காது. நிலம் என்றால் இந்த பூமி இருக்காது, பூமி இருக்காது, பூமி அழியவே அழியாது. அதனால் அதன் மேலே நம்ம என்ன செய்யலாம்? எல்லையில்லாத நம்பிக்கையை அதன் மேலே வைக்கலாம். எதன் மேலே வைக்கலாம்? பூமியாகிய நிலத்தின் மேலே நம்ம நிலையான நம்பிக்கை வைக்கலாம். அது நம்மளை ஏமாத்தாது, அது நம்மளை அழிக்கவே அழிக்காது. என்றைக்கும் செல்வத்தையே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், அது என்றைக்குமே அழியவே அழியாது. தங்கள் நாமங்களை அது அந்த மாதிரி வீடுகளும் அழியவே அழியாது என்று தலைமுறையாக இருக்கும் என்று அவர்களுடைய அபிப்பிராயம். தங்கள் நிலங்களுக்கு தைக்கிறார்கள். 12ஆம் வசனம், ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். 13, இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். அதுதான் இவ்வளோ இடையில சொன்னார். இவ்வளோ மாதம் ஒரு காரு, அந்த காரை வேணும், உடனே வேறு காரு, அதுக்கப்புறம் அந்த காரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதம்தான் வேறு. அடுத்து ஏற்கனவே 6-7 இருக்குது, அது இல்லாமல் இது வேண்டாம், இது வேண்டாம், இன்னொன்று. அவர்கள் அதில் திருப்தி அடையவே முடியாது. அப்படி என்ற நிலை, உடையானாலும் உடுத்திக்கொள்வது அலங்காரமாக இருந்தாலும் எவைகளாக இருந்தாலும் அதில் திருப்தி அடையிறதே இல்லை. இந்த மாடல் வேண்டாம், அந்த மாடல், இந்த மாடல் வேண்டாம், அந்த மாடல், இந்த மாடல் வேண்டாம், அந்த மாடல் என்று கடைசியில் அப்புறம் அவங்களே மாடலாக இல்லாதபடி, மாதிரியாகவும் இல்லாதபடி, ஒரு மாதிரி ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஒரே ஒரு சாரியையோ அல்லது ஒரே ஒரு வேறு மற்றபடி ஆண் மக்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ அது மட்டும் உடுத்தி விட்டு என்ன செய்திருவார்கள்? இருக்கிறதெல்லாம் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டி அனுப்பி வச்சிருவார்கள். அலங்காரமும் போச்சு, மாடலும் போச்சு, மாதம் மாற்றி கொள்ளுகிறதும் போச்சு, விரும்பினதும் போச்சு, எண்ணினதும் போச்சு, எல்லாம் போச்சு, அவங்களும் போச்சு. யாரால போச்சு? சாத்தானால போச்சு. உன்னால் போயிட்டேனேன்னு அவங்ககிட்ட போய் சொன்னால் அவன் ஒரே அடி அடிப்பான், பலார்னு அடிப்பான். உன்னை மாதிரி அங்கே கோடிக்கணக்கான பேர் என்ன இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்க பாரு, உன்னை மாதிரி அங்கே இருக்காங்கன்னு
சொல்லுவான். அங்கேயே போட்டிருக்கு வேதத்தில், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம், ஆகிலும் அவர்கள் சந்ததியார்னா அவங்களோட வேண்டியவங்க, சொந்த உறவினர் சந்ததியார், அவர்கள் சொல்ல மெச்சிக்கொள்கிறார்கள். இந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமற்ற அந்த வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை. துன்பம் இல்லாதது போல் இருக்கிற அந்த வாழ்க்கை, துயரம் இல்லாதது போல் இருக்கிற அந்த வாழ்க்கை தான், பாடுகள் இல்லாத போல் இருக்கிற அந்த வாழ்க்கை தான் என்ன இருக்குது, குறைவில்லாத அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்குது, அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்குது. 14ஆம் வசனம் பாருங்க. ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், பாதாளம் அவர்களை மேய்ந்து போடும். எங்கே போகிறாங்க? அந்த அகலமான வழியில் போகிறவங்க கடைசியில் முடிவு எங்கே போகுது? பாதாளத்துக்கு கொண்டு போகுது, பாதாளத்துக்கு கொண்டு போகுது. அது எப்படியாக கொண்டு போகுது என்று சொன்னால் 73ஆம் அதிகாரம், சங்கீதம் 73. 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் போது, இப்படி வாழ்வு வாழுகிறவர்கள் உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விட பண்ணுவீர், அவர்கள் ஒரே நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். ஒரே நிமிடத்தில் பாழாய். 70 வருடம் வாழ்ந்தார்களோ, 80 வருடம் வாழ்ந்தார்களோ, 90 வருடம் வாழ்ந்தார்களோ, அவ்வளோதான். 70 வருடம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், 70 வருடம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் பிறந்ததிலிருந்தே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிறந்ததிலிருந்தே அவங்க பிறந்ததிலிருந்து அதுக்கப்புறம் திருமண காலங்கள்னு இருக்குது இல்லையா? இதுக்கு அப்புறம் நல்ல வியாதி, பலவீனம், நோவுன்னு ஒரு காலம் போகும். மிஞ்சி போனால் வாழ்கிறது 20லிருந்து 25 வருஷம்தான். இதெல்லாம் கழிச்செல்லாம் பார்த்தா 25 வருஷம் வாழ்வை தந்துட்டு எங்கே கொண்டு போயிடுறான்? பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். இதே 70 வருடமோ 80 வருடமோ கர்த்தர் கிருபையில் கர்த்தரோடு கூட அவர் நியமித்திருக்கிற வழியில் அவரோடு கூட பாடுகளில் கடந்து போகும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நமக்காக ஜெயத்தை பெற்றுத்தந்து மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் பெற்றுத்தந்தவரோடு நித்திய ஜீவனை கொடுக்கிறவரோடு கூட இந்த குறுகலான வழியில் போகிறது போல போய் பிறகால அவரால் செம்மை மார்க்கத்தாராக அந்த வழியில் உருவாகி கர்த்தருடைய சித்தத்தை மட்டுமே செய்து அவரோடவே வாழ்ந்து அவரோட கூடவே எல்லையில்லாத வாழ்வுக்குள்ளே கடந்து போகும்படி, அவருடைய முடிவில்லாத ஆளுகைக்குள்ளே ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி கிருபை செய்கிற வாழ்வும் வழியும் கர்த்தர் கையில் இருக்குது. அது பார்வைக்கு கவர்ச்சியாக இருக்கவே இருக்காது. பார்வைக்கு கவர்ச்சியாக இருக்காது. வாரம் வாரம் உடுத்திக்கோன்னு சொல்லாது. வாரம் வாரம் உன்னை நீ மாற்றிக்கோ, உன்னை அழகுபடுத்திக்கோ, உன்னை மேன்மைப்படுத்திக்கோ, உன்னையே நீ காட்டிக்கோ. எப்படி காட்டினாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாது. எதுவுமே அப்படி சொல்லாது. இது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லும், சரின்னா சரின்னு சொல்லும். இது செய்யினா இது செய்யுன்னு சொல்லும், இது செய்யாதன்னா செய்யாதன்னு சொல்லும். ஆனால் சாத்தானுடைய வழிகளில் அது கிடையவே கிடையாது. எல்லாமே சரி என்று சொல்லி கொண்டு அவன் போகிற இடத்துக்கு நம்மை கொண்டு போயிடும். நம்மை கொண்டு போகிற இடத்துக்கு அது என்ன செய்திடும்? கொண்டு போயிடும். அப்போ சொல்லப்படுது, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விட பண்ணுகிறீர், அவர்கள் ஒரே நிமிஷத்தில் 19 அவர்கள் ஒரே நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள்.
20 நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல, என்ன ஒழிவது போல? சொப்பனம் ஒழிவது போல, ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுகிறீர். ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். சொற்ப காலம் இந்த வாழ்வு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி, சொற்ப வாழ்வு, பிரச்சனை இல்லாத, எந்த வேதனை இல்லாத, எந்த உபத்திரமும் இல்லாத, நான் இருக்கிற அழுக்கிலேயே இருக்கிறேன், இருக்கிற துர்நாற்றத்திலேயே இருக்கிறேன், நான் மாறாத சுபாவத்திலேயே இருக்கிறேன், என்னுடைய கேடான குணத்திலேயே நான் இருக்கிறேன். என் கேடான வாழ்க்கையில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அது கேடான வாழ்க்கை. எனக்கு அது கேடான வாழ்க்கை கிடையாது. அந்த கேடான வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அது தெய்வம் அல்லன்னு, ஆனால் எனக்கு அதுதான் தெய்வம் என்று நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு விரும்பினது எல்லாமே கொடுக்குது, நான் வேண்டதெல்லாம் கொடுக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் கொடுக்குது. அது இது வரைக்கும் நீ செய்கிறது தப்புன்னு சொல்லதே இல்லை, நீ செய்கிறது சரியில்லைன்னு சொன்னதே இல்லை, என்னை கண்டிச்சதே இல்லை, என்னை தண்டிச்சதே இல்லை, எனக்கு ஒரு நோவு கூட வராமல் பார்த்துக்குது, என் உடம்புல இருக்கிற ஒரு சீலை கூட அது எடுக்காமல் பத்திரமா பார்த்துக்குது, பத்திரமா பார்த்துக்குது, பத்திரமா பார்த்துக்குது. நீ துர்நாத்தம் சொல்கிற, அது என்ன துர்நாத்தன்னே சொல்லலை, இது நல்ல நல்ல வாசனைன்னு சொல்லுது. நீ அதை வாசனை இல்லை, அது துர்நாற்றன்ற, அது பாவ துர்நாற்றன்ற, அது விபச்சாரத்தின் நாற்றன்ற, அது வேஷத்தை, அது என்ன சொல்கிற, அது வேசியின் நாற்றம் என்ற, அது வேசியின் புருஷருடைய நாற்றன்ற. ஆனால் எனக்கு அது வாசனை அது சொல்லுது. நீ சொல்கிற, அது நீ சொல்கிற எனக்கு இந்த வாழ்வு தான் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து அதன் வழியிலே போகிறவர்கள் ஏராளமான பேர்கள், எண்ணிக்கையில் அடங்காதவர்கள். அவர்களிலே அரிதாய் தேவனாலே தப்பி தேவனுடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த குறுகலான வழியில் வழி நடத்தி போகிறாரு. கடைசியாக ஒரு வேத வசனம் இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வேதவசனம், பிறகு அதில் ஜபத்துக்கு போயிடும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, தேவன் நடத்தி கொண்டு போகிற பாதையில் நமக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் புலப்படலைன்றது போல அது காணப்படுது. கொஞ்ச காலம் அப்படி காணப்படுது. அப்படி காணப்படுகிற அந்த வழியில், தேவன் நடத்துகிற வழியில் அவர்களுக்கு அது தெரியாத வழி, தெரியாத பாதை. இந்த பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி, இருளை வெளிச்சமாக்கும், கோணலாக இருக்கிறத நேராக்கி, கோணலாக இருக்கிறதை செவ்வையாக்கி, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுக்கு செய்து பார்க்கறதுக்கு தேவன் நடத்துகிற வழி. குருடருக்கு எதுவும் தெரியாது இல்லையா, முன்னாடி இருக்கிறது என்ன, பின்னாடி இருக்கிறது என்ன, இந்த பக்கம் இருக்கிறது என்ன, எதுவும் தெரியாது. அதுபோல தேவன் கரம் பிடித்து நடத்துகிற வழியில் அப்படி தடுமாறி எங்கே விழுந்துருவோமோ, எங்கே அடிபட்டுடுமோ, எங்கே நம்ம பண்ணு குழி எது, பள்ளம் எது என்னன்னு நமக்கு தெரியாது, அழிஞ்சு போடுவோமோ அப்படிங்கிற ரீதியில் அது காணப்படுகிறது போல காணப்பட்டாலும் கர்த்தர் அந்த வழியில் கொண்டு வந்து அந்த இருளை வெளிச்சமாக்கி, கோணல் மானலமாய் சரி செய்யப்படாததெல்லாம் சரி செய்து செம்மையாக்கி, பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்து கைவிடாதிருப்பேன்
ஆசீர்வதித்து தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு அதை வாக்கு கொடுத்திருக்கிறார். இதில் ஒன்றாகிலும் சாத்தானிடத்தில் இருக்குதா? இல்லை. அவனிடத்திலிருந்து சொந்த வார்த்தைகளிலிருந்து தான் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அவன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. சொந்தத்திலிருந்து தான் பேசுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதல்ல, அப்படிப்பட்டது அல்ல. சத்தியம் நிறைந்த சத்தியவரராகிய அவருடைய வார்த்தைகள் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது, என்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையோடு வாழ்கிறவர்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையாலே நிலைநிறுத்தப்பட்டு கர்த்தரிலே நிலைத்திருந்து கர்த்தருக்கு நாமத்துக்கென்று வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்து கர்த்தரோடவே போய் என்னைக்கும் வாழ்கிற ஒரு வாழ்வை கொடுக்கிறார். சடீதில் விடுவிக்கும் தேவன், சடீதில் விடுவிக்கும் தேவன். ஒரு நோயாகட்டும், என்ன காரியமானாலும் அது கர்த்தரோடு கூட இருந்து போகிற காரியமானால் அதுக்கு ஒரு நல்ல முடிவை உண்டு பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய வார்த்தையை செல்லாமற் போக பண்ண இந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது, முடியவே முடியாது. அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்குமானால் சொன்னவரோடு கூட நாம் இருக்கிறோம். சொன்னவரோடு கூட இருந்தால் இருளை வெளிச்சமாகிறது சத்தியம், கோணல் நேராவது சத்தியம். அவர் நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை நிறைவேற்றுவது நிச்சயம். நிறைவேற்று சாத்தானும் செய்கிறான் நிறையா. அவன்கிட்ட பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, நித்திய ஜீவன் கிடையாது. மற்றதெல்லாம் தரான், மற்றதெல்லாம் தரான், மற்றதெல்லாம் தரான். எது வேணும் என்பதை நாம் தான் சூஸ் பண்ணிக்கணும். யார் வேணும்? கர்த்தர் தான் நமக்கு வேணும்னா கர்த்தர். இல்லைன்னா மேல்படியான் தான் வேணும். மேல்படியான், அவன் பேர் மேல்படியான், மேல்படியான் வேணும்னா மேல்படியான். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற வேளையில், கர்த்தர் நியமித்திருக்கிற வேளையில் விடுதலை உண்டாகி சிறையிருப்புகள் திருப்பப்பட்டு தங்கள் தேசத்திலே சுயமாய் வாழக்கூடிய கிருபையை தேவன் தந்து தம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பார், தம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பார். எங்கேயும் வாழ வைப்பார், வந்து அழைச்சிக்கிட்டு போய் அங்கேயும் வாழ வைப்பார். பிறகால திரும்ப புதிய வானம் புதிய பூமி இருக்கு கூட்டிகிட்டு வருவார். புதிய வானம் நிறைய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், அவர் வைத்திருக்கிறது ஏராளமான காரியங்கள். இப்போ நமக்கு என்ன அறிந்து கொள்ளணுமோ அதை அறிந்து கொண்டு அதில் அவரோடு கூட வாழ்ந்திருப்பது நல்லது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலே எங்கள் வழியும் சத்தியம் ஜீவனுமானவரே, உம்முடைய வழிகளிலே ஆண்டவரே போவதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லை என்று சொல்லுகிற ஏராளமான கூட்டத்தோடு கூட்டமாய் போயிராதபடி தகப்பனாகிய தேவனே, நீர் ஒன்றும் செய்யாத தேவன், நீர் ஒன்றும் செய்ய லாக்கில்லை என்று சொல்லுகிறவர்களோடு கூட சத்தத்திலே போயிராதபடி நீர்தான் வேண்டும் என்று சொல்லுகிற மனதையும் எண்ணத்தையும் புத்தியும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை அந்த புத்தி தெளிவையும் கொடுத்து அந்த உணர்வையும் ஆண்டவரை கர்த்தருக்கேற்ற அந்த உணர்வையும் கொடுத்து எல்லாமே நீங்கள் கொடுக்கறதா நீங்கள் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே உம்முடைய கரத்திலே எங்களை கொடுத்து உம்முது கரம் எங்களை பிடித்து கொள்ளும்படி செய்து தகப்பனே, நாங்கள் உங்களை பிடிச்சுக்கிறோம்னு போனதில் ஆண்டவரே வழிவிலகி போயிட்டோம், ரொம்ப தூரம் போயிட்டோம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கரத்தை விட்டு நாங்கள் போனது
உமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் உமது கரத்தை விட்டு போனோம்னே தெரியாமல் போனது எங்களுக்கே தெரியாது. ஆனால் அது தெரிய வருகிற நேரத்தில், அழிவு என்கிற கொடியின் அருகிலே வரும்போது, இதோ வந்து விட்டது அழிவு என்கிற வரும்பொழுது, சடீதில் தூக்கி எடுத்து காப்பாற்றி, தகப்பனாகிய தேவனே கிருபையாய் மன்னித்து மட்டாய் தண்டித்து ஆண்டவரே சுத்தமாக்கி பொன்னாய் விளங்கும்படி செய்து, சகலவற்றிலும் உமது நாமத்தினாலே ஜெயங்கொள்ளும்படி செய்து, இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்து, சிறையிருப்புகளை மாற்றி, தகப்பனே சொப்பனம் காண்கிறவர்கள் வெடிக்கிறது போல இமைப்பொழுதிலே எல்லா பிரச்சனைகளை நீக்கி, பாடுகளை, உபத்திரவங்களை, அவமானங்களை, வேதனைகளை, ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை நீக்கி, வியாதியின் பிரச்சனைகளை நீக்கி, படிக்க முடியாத நிலைமைகளை நீக்கி, சுகவீனத்தை நீக்கி, பலவீனனை நீக்கி, சத்ருவினுடைய சகல ஆயுதங்களையும் ஆண்டவரே சத்ருவின் அத்தனை பகைகளையும் அழித்து, பகைக்கிறவர்களை அழித்து, அல்லேலூயா, மனம் திரும்பவே மாட்டோம் என்று சொல்லி முதுகை காட்டுகிறவர்களை, தேவனோடு யுத்தம் கலந்தவர்களை அழித்து, தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உன்னதமான மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுத்து, நித்திய ஜீவனோடு கூட வாழ்ந்திருங்கள் என்று ஆசீர்வதிக்கிற தகப்பனுடைய கிருபையிலே வாழ்ந்திருக்கும்படி செய்கிற எங்கள் தகப்பனாகிய தேவனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிருபையின் ஈவு, தயவின் ஈவு, மன்னிப்பின் இரக்கத்தின் ஈவு, பேரன்பின் ஈவு, அநாதி சிநேகிதத்தின் ஈவு, கல்வாரி அன்பின் ஈவு. அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.